அவங்க சொல்லி தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தேதி அறிவிப்பு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை திரட்டி இதில் ஏறக்குறைய 90 லட்சம் பெண்கள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கிறோம். நூற்றி 125 150 200 நாட்களோடு ஆகட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசின் பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்கக்கூடாது. எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்கே இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ரைட்? அப்படி பேசலையா அவர்? அதுக்கு வரல. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், குறிப்பாக RSS பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதை நான் கண்டிப்பாக தலைமையிடம் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இல்ல, அவர் எல்லாரையும் பார்க்க போறேன்றார். என்கிட்ட சொன்னது நான் எல்லா கட்சிகளும் பார்த்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்ல அவர் சொன்னது மைனாரிட்டிக்கு தேசிய அளவில் ப்ரொடெக்ட் பண்றது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். தமிழ்நாட்டு அளவில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் தான். அந்த வகையில் உரிமையோடு நாங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து கூடாது, நாம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் கருத்து சொல்றார். அவர் சந்திக்கலாம், யார் வேணாலும் அங்கே அலுவலகத்துக்கு வரலாம், சந்திக்கலாம். அவர் சந்திச்சுட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நானும் மேலிடத்தில் அவருடைய கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் குறிப்பாக அந்த நகர்ப்புறத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவரோடு நான் பேசினேன். இவர்களை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ரோட்டில் இன்னும் போராட விடக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க, எல்லோருக்கும் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. எந்த போராட்டத்திற்கும் நீங்கள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன், முறையிட்டிருக்கேன். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். வருகின்ற சட்டப்பேரவையிலையும் தூய்மை பணியாளர்கள் விஷயமா நாங்கள் பேசுவோம். பட் கொடுக்கறது யார் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு? நீ வா விசாரிச்சுக்கன்னு சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் மேலாம் கூட சொல்கிறாங்க, வாங்க விசாரிங்க, நாங்கள் காத்துட்டு இருக்கோம், உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவரையும் போயிட்டு தடையானை கேட்டார். இப்போ அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேலே ஊழல் அவங்க மேலே ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரையும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல.
நடவடிக்கை ஏன் எடுக்கல? ஏன் தாயுள்ளத்தோடு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவர் அவங்ககிட்டயும் தாயுள்ளத்தோடு நடந்துட்டாருன்ற கவலை தான் எங்களுக்கு. நீங்க இது மாதிரி வார்த்தை வரலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. இதெல்லாம் என்ன மட்டை கிட்ட அந்த காலத்துல எங்க தலைவர் சொன்னார், இப்ப நானும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க. தாண்டி வந்து எங்களுடைய கருத்தை நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பது வேறு. அதே நேரத்தில் அந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு இன்மையும் ஏற்படக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் காத்திருந்து பாருங்க. மேல்முறையீடு போவாங்க. மேல்முறையீடு தானே வழக்கம். கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்தை நாடி நமக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்வது தான் நம்முடைய கடமை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.